மருந்து சேனலுடைய மேலும் பல பதிவுகளை தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும், பெல் பட்டனை அழுத்தவும். மேலும் மருத்துவரின் ஆலோசனை பெற இந்த வீடியோவில் உள்ள எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும். இயற்கை மருந்து வணக்கம். நம்முடைய அருகில் பாரம்பரிய சித்த வைத்தியர் மதிப்புரிய வெங்கடேஷ் ஐயா இருக்காரு. இவர்கிட்ட இருக்கிற தைராய்டு மருந்து மிக அற்புதமாக சித்த மருத்துவத்தில் வேலை செய்யுது. இது எடுத்தா நிச்சயமா குணமாயிடும். உங்களுக்கு எந்த வகையான தைராய்டு இருந்தாலும் சரி சரி இது எப்படியெல்லாம் எடுக்கலாம் அப்படின்றத இந்த காணொலியில் பார்க்கலாம் வாங்க. வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. ஐயா, நிறைய பெண்களுக்கு, குறிப்பா ஆண்களுக்கு யாரோ ஒரு சிலருக்கு தான் வருது, பெண்களுக்கு முக்கியமா ஹைப்பர் 2 தைராய்டு இருக்கு. தைராய்டுனால அந்த தைராய்டு கிளாண்ட் சம்பந்தமான பிரச்சனைகள், அதனால கர்ப்பப்பை சார்ந்த பிரச்சனைகள், குழந்தையின்மை, இதெல்லாம் நிறைய பிரச்சனைகள் வருது. தைராய்டுக்கு காலம்புல்லா தைராக்சின் போன்ற மாத்திரை மருந்துகள் சாப்பிட்டே இருக்கணும் தான் சொல்றாங்க. சித்த மருத்துவத்துல அப்படியெல்லாம் தேவையில்லை. குறிப்பிட்ட நாள் வரையும் எடுத்தா போதும், அதுக்கப்புறம் நார்மல் ஆயிடும். டிபி தைராய்டு பொருட்கள் கூட நீங்க எடுத்து பார்த்துக்கலாம் டெஸ்ட் அப்படின்னு நிறைய நம்ம வீடியோ போட்டிருக்கோம். இந்த மருந்து தைராய்டு பொருட்கள் எடுத்து பார்த்துட்டு தைராய்டு இருக்குன்னு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு, எப்படியெல்லாம் எடுத்தாக்க சரியாகும்? நம்ம நிறைய காணொலி போட்டிருக்கோம், முன்னமே சொல்லியிருக்கோம். ஒரு பிரச்சனைக்கு தீர்வு முயற்சி பண்ணுறதை விட அது எதனால் வந்ததுன்னு அதை தேடி பார்த்து அதெல்லாம் தவிர்க்கணும் முதல்ல, அப்புறமா முயற்சி பண்ணலாம். அப்போ தைராய்டுங்கிறது என்ன அப்படின்னா ஹார்மோன்ஸ் இம்பேலன்ஸ். ஹார்மோன்ஸ் எப்படி இம்பேலன்ஸ் ஆச்சு அப்படின்னா தைராய்டு கிளாண்ட் டிஸ்டர்ப் ஆகும். இதனால வேதிப்பொருள்கள்னால, உடம்புக்கு ஒத்துக்காத வேதிப்பொருள்கள், டூத் பேஸ்ட்ல ஆரம்பிச்சு ஷாம்புல ஆரம்பிச்சு உடம்புக்கு போடுற சோப்புல இருந்து எல்லாமே கெமிக்கல். நாள்பட்ட அதாவது ஏதோ ஒரு பிரச்சனைக்கு அக்யூட் டிசீஸ் ஒரு 2 நாள் 4 நாள் எடுத்தோமா சரியாயிடுச்சா மீண்டும் வந்துடணும். ஆனால் வருடக்கணக்காக சாப்பிட்றது. ஒரு சிலர் என்ன பண்ணுறாங்கன்னா மருத்துவ எழுதி கொடுத்த ப்ரிஸ்கிரிப்ஷனை வச்சு செல்ஃப் மெடிசனும் எடுப்பாங்க. ஒரு தலைவலிக்கு, ஜுரத்துக்கு, இல்லை உடம்பு வலிக்கு இவங்களா போய் மெடிக்கல் ஷாப்பில் போயிட்டு மருந்து வாங்கி வருடக்கணக்காக சாப்பிட்றவங்களாம் நம்ம பார்த்துருக்கோம். அந்த மாதிரி எடுக்கும்போது என்ன ஆகுதுன்னா கிளாண்டு டிஸ்டர்ப் ஆகிட்டு அவங்களுக்கு ஹைப்போ இல்லை ஹைப்பர் தைராய்டு உருவாகுது. இது மட்டும் இல்லாமல் உணவு முறையில் நிறைய ஜங்க் ஃபுட்டு, பிராய்லர் சிக்கனுங்க, அப்புறம் ஃபாஸ்ட் ஃபுட்டு அது இது சாப்பிட்றது. ஸோ உணவு முறையிலையும் நிறைய வாய்ப்புகள் இருக்குது தைராய்டு வர்றது. ஸோ இந்த விஷயங்கள் இதையெல்லாம் தவிர்த்துட்டு அதுக்கப்புறமா நம்ம சித்த மருத்துவம் முயற்சி பண்ணும்போது 100% நம்ம நிறைய ரிசல்ட் கொடுத்துருக்கோம். 100% குணமாகும். இன்னும் சொல்ல போனால் மற்ற பிரச்சனைகளுக்கு சுகர், பிபி, கொலஸ்ட்ரால்கெல்லாம் கூட நம்ம என்ன சொல்லுவோம், அதை எடுத்துக்கிட்டே இதை கூட எடுத்துக்கிட்டு வாங்க, அதையும் ஸ்கிப் பண்ணிடலாம், இதை விட்டுடலாம்னு சொல்லுவோம். ஆனால் தைராய்டுக்கு 99% நம்ம எல்லாருக்குமே சொல்றது என்னன்னா இதை மட்டும் எடுத்தாலே போதும் சேலஞ்ச் பண்ணலாம். நீங்கள் எவ்ரி மந்த் இல்லை ஒரு 2 மாதத்துக்கு ஒரு முறை நீங்கள் ரிப்போர்ட் எடுத்து நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஏன்னா இதுக்கு மட்டும் நம்ம உத்தரவாதம் கொடுப்போம். எந்த மருந்தும் மற்ற மருந்துகள் எதுவுமே வேண்டாம், இதை மட்டும் கொண்டு எடுத்துட்டு வாங்க, 100% சரியாகும் அப்படின்னு சொல்லிட்டு இது நம்ம சூரணமாக கொடுத்துருக்கோம். அது மட்டும் இல்லாமல் இது பற்பொடி. ஏன்னா அந்த ஃப்ளோரைடுங்கிறது தான் பிரச்சனையே தைராய்டுக்கு. தைராய்டு பிரச்சனை கொடுக்குறது அந்த ஃப்ளோரைடு கெமிக்கல் டூத் பேஸ்ட்ல இருக்கு. அதனால டூத் பேஸ்ட்டை தவிர்த்துட்டு மூலிகை பற்பொடி யூஸ் பண்ணிங்க. நம்ம அதுக்குன்னே செஞ்சுருக்கோம். இது எப்படின்னா ஒரு 2 முறை ப்ரஷ்ல வளைக்கிட்டு வாய் கொப்பிச்சிடணும். நல்லா கொப்பிச்சுட்டு 3வது முறை விரல்ல எடுத்து தேய்ச்சிட்டு ஒரு 5 நிமிஷம் வாய் கொப்பளிக்காம கிடைக்கிற உமிழ்நீரை முழுங்கணும். முழுங்கும் போது உங்களுக்கு தைராய்டு சார்ந்த பிரச்சனை எதுவாக இருந்தாலும் சரியாகும். அது மட்டும் இல்லாமல் அல்சரு, சுகரு, பிபி, கொலஸ்ட்ரால் எல்லாத்தையும் சரி பண்ணும். பல்பொடியிலே அவ்வளோ பண்ணியிருக்கோம். நம்ம அதை முழுங்கணும். 2 முறை ப்ரஷ் பண்ணிட்டு வாய் கொப்பிச்சுட்டு நல்லா ஃப்ரெஷ் ஆகிடுங்க. 3வது ஃபைனல் டச் விரல்ல வளைக்கிட்டு 5 நிமிஷம் வச்சிருந்து கிடைக்கிற உமிழ்நீரை முழுங்கணும். அப்படி பண்ணிட்டு வந்தீங்கன்னா ஒரே மாசத்துல நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் பார்க்கலாம். அது ஹைப்போவோ எதுவாக இருந்தாலும் நார்மலுக்கு வரும். ஏன் நண்பர்களே, தைராய்டு உள்ள எல்லாருக்குமே கண்டிப்பா இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. தைராய்டை முற்றிலுமே சரி பண்ணக்கூடிய மருந்து சித்த மருத்துவத்தில் இருக்கு. ஐயா கிட்ட இருக்கிற மருந்து சிறப்பாக வேலை செய்யுது. நிச்சயமா வாங்கி பயன்படுத்துங்க. தைராய்டு இல்லாமல் நார்மல் ஆயிடுவீங்க. இந்த வீடியோவை தைராய்டு உள்ள எல்லாருக்குமே ஷேர் பண்ணிவிடுங்க. மீண்டும் இன்னொரு அருமையான பதிவு சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். வணக்கம் ஐயா.